நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபி நகர் எக்ஸ்டென்ஷன் சிஎம்டிஏ ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, ஒரு 65 பிளாட்ஸ் கிட்ட நம்ம இதில் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடுக்குள்ளே இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவி கருமாரி அம்மன் டெம்பிள் இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். அதே மாதிரி அந்த கோயில் பக்கத்துலேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் இது உங்களுக்கு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சாலிட் காம்பவுண்ட்ஸ் வச்சு டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி மினிமம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு பிளாட் அவைலபிலிட்டி இருக்குது. வேலம்மாள் கேம்பஸ் வந்து 4 கேம்பஸ் வந்து நம்ம சைட்டை சுற்றி இருக்குது. சவிதாவோட ஸ்கூல் இருக்குது, சவிதா டென்டல் காலேஜ் இருக்குது, ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வீடு இருக்குது. டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் ரீசேல் பண்ணும்போது அந்த ரீசேலுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். அன்னைக்கு டைமில் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போதோ அந்த ப்ரைஸ் வரைக்கும் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் பேங்க் லோன் சப்போர்ட்டோட அப் டு 85% 90% கூட வாங்கி நம்ம கொடுத்துடலாம். அண்ட் புக்கிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10,000 rupees கொடுத்தா போதும். கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். என்டையர் லே அவுட்டுக்குமே அவங்க லீகல் ப்ராசஸ் செக் பண்ணிக்கலாம். ஹாய் கேஸ், வெல்கம் பேக். நான் மல்டி சிவானமையே ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்ணுறதுக்காக நம்ம சென்னையில் தாங்க இருக்கோம். சென்னையில் திருவேற்காடில் இருக்கும். ஸோ சிஎம்டி லிமிட்டில் ஒரு சூப்பரான சைட்டுங்க. திருவேற்காடில் இந்த மாதிரி ஒரு லே அவுட் இருக்குங்க. நிறைய பேர் தெரியாது. ரீசேல் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இந்த மாதிரி ஏரியாஸில் வளர்ந்த ஏரியாவில் கிடைக்கும். அதுவும் இங்கே ஃப்ரெஷ் லே அவுட் ஒரு 2.25 ஏக்கரில் ஒரு சூப்பராக வந்து டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீடியோ போட்டதுலேயே வந்து நிறைய பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வெறும் 10 பிளாட் மட்டும் தான் இருக்குது. இந்த 10 பிளாட்டை லக்கி கஸ்டமர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதுவும் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. யாருமே வந்து யோசிச்சு பார்க்க முடியாத ப்ரைஸ். சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லி நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ப்ரைஸில் இங்கே சென்னை சிட்டிக்குள்ளே, அது திருவேற்காடில் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. எல்லா லொக்கேஷனுமே பக்கம் உங்களுக்கு அண்ணா நகராக இருக்கட்டும், கோயம்பேடாக இருக்கட்டும், இங்கே பூந்தமல்லியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து சென்டராக இருக்குது நம்ம திருவேற்காடு. உங்களுக்கு ஆன் ஹைவேலேருந்து ரொம்ப பக்கம். அது வந்து வேர்ல்டு ஃபேமஸான மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலேருந்து ரொம்ப பக்கத்தில் நம்ம சைட் வந்து இருக்குங்க. நல்ல பீஸ்ஃபுல்லான சைட்டு. நம்ம லாஸ்ட் டைம் வரப்போ நிறைய வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துச்சு, பேஸ்மெண்ட்லாம் போட்டுருந்தாங்க. அந்த வீடு எல்லாமே மக்கள் குடிவர அளவுக்கு வந்து எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. பெரிய பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அங்கேயுமே வந்து மக்கள் குடி வந்துட்டாங்க. வரவழியிலுமே நிறைய பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. ஒரு சிட்டிக்குள்ள ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான லேண்ட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துட்டு இருங்க. என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு அவங்ககிட்டே கேட்டு வச்சுக்கலாம். நம்ம கூட தினேஷ் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ப்ரோ வணக்கம். 1 மந்த் கேப் ஆயிடுச்சு. மாசம் வீடியோ போடுவோம். ஒரு மந்த் கேப் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட தினேஷ் ப்ரோ இருக்காரு. ஓகே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நம்ம ப்ராப்பர்ட்டி லொகேஷன் வந்து எக்ஸாக்ட்டா சொல்லிருங்க. எஸ் ப்ரோ, நீங்களே ஆக்சுவலி எனக்கு முன்னாடி நீங்களே எல்லாம் கிளியர் கட்டா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி சொல்றேன். சொல்லுங்க ப்ரோ. ஸோ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா பட்டாபி நகர் எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஒரு சிஎம்டிஏ ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி, ஒரு 65 பிளாட்ஸ் கிட்ட நம்ம இதில் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவேற்காடுக்குள்ளே இருக்கு. திருவேற்காடு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவி கருமாரி அம்மன் டெம்பிள் இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்ல தான் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கு. இப்போ நாங்க நிக்கிற இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸ் வரும். ஏன்னா எல்லாரும் டீடைல்டா கேட்கறதுனால இன்டெப்த் டீடைலா சொல்லிடுறோன்றதுனால தான் சொல்றது. அதே மாதிரி அந்த கோயில் பக்கத்துலயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் இது உங்களுக்கு. சென்னை பெங்களூர் ஹைவே உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சென்னை பெங்களூர் ஹைவேல நீங்க மதுரவாயல் பைபாஸ் வரும். அந்த மதுரவாயல் பைபாஸ் வந்து தாம்பரம் கனெக்ட் பண்ற இன்னர் கனெக்டிவிட்டி ரோடு, இன்னர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா உங்களுக்கு வானகரம் தாண்டின உடனே ஆர்ச் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட்ல திருவேற்காடுக்குள்ள போறதுக்கு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் வரும் நம்ம சைட். ஸோ உள்ள கோயில் தாண்டின உடனே ராமாலயா கல்யாண மண்டபம் இருக்கும். ராமாலயா கல்யாண மண்டபத்துக்கும் ஆப்போசிட்ல சர்ச் இருக்கும். அது நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி நகர்னு சொல்லிட்டு ஒரு 8th மெயின் ரோடு உள்ள வரும். அது உள்ள வந்தீங்கன்னா இந்திரா காந்தி ரோடு லெஃப்ட் கட் ஆகும். அந்த ரோட்ல உள்ள வந்தீங்கன்னா நேரா நம்ம சைட்ல தான் வந்து முடியும். வரவழி எல்லாமே வீடுகள் இருக்கு. நம்ம கம்ப்ளீட்டா வீடுங்க தான். இன்னொன்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது ப்ராப்பர் சிட்டிக்குள்ளே இருக்கு. பட் ஆனா பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். என்ன ப்ரோ நீங்க சிட்டிக்குள்ளே இருக்கு ஆனா பொல்யூஷன் இல்லைன்னு நீங்க கேட்பீங்க. ஏன்னா இது வந்து நம்ம திருவேற்காடு லேக்குக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட சைட் இருக்கு. இதுக்கப்புறம் ஃபர்தரா டெவலப்மெண்ட் இருக்காது. அதனால இது வந்து அந்த லேக்குக்கு கடைசியில நியர்பைல இருக்கிற ப்ராப்பர்ட்டி. அதே நேரத்தில் உங்களுக்கு இங்க வாட்டர் ஸ்டாக்னன்ட் ஆகாது. அதே நேரத்தில் தண்ணியும் நல்லா இருக்கும். லேக் பக்கத்துல இருக்கிறதுனால ஏர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பில்டிங்ஸ் வந்து பெருசா இருக்காது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி கம்ப்ளீட்டா வந்து நம்ம சாலிட் காம்பவுண்ட்ஸ் வச்சு டெவலப் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி இருப்பாங்க, செக்யூரிட்டி கேபின் இருக்கும். ஆனா கேட்டட்
கம்யூனிட்டிக்கு பே பண்ற அந்த பெரிய மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து இங்க கிடையாது. சூப்பர். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ப்ரோ, நீங்கள் ஒரு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோரில் கட்டினீங்கன்னா அப்படியே வந்து லேக் வியூ வந்து பார்த்துடலாம் தாராளமா. ஏன்னா இப்போ நம்ம சைட்டுக்கு நான் வரும்போது உங்களுக்கு காமிச்சேன் எக்ஸாக்டா அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி வந்து லே அவுட் போட்டு அதுல வில்லாஸும் கட்டி சேல் பண்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா லேக் வியூ இருக்கிற மாதிரி பிளாட்ஸா இருந்தாலும் சரி வில்லாஸா இருந்தாலும் அதுக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ அந்த சைடு வந்து சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அது பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அங்கே கொடுக்குற ப்ரைஸோட ரொம்ப கம்மி நம்ம கொடுக்குற ப்ரைஸ். கண்டிப்பா. அண்ட் இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவேற்காடுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன ரோட்ஸ் தான். ஏன்னா அது திருவேற்காடு வந்து ரொம்ப முன்னாடி டெவலப் பண்ண ஒரு ஏரியா லே அவுட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த லே அவுட்டில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 20 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு 22 அடி ரோடு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 20 அடி ரோடு 22 அடி ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500 6000 ரூபாய் கம்மி பிளாட்டே கிடையாது. நீங்கள் சிம்பிளாக இப்போ கூகுள் பண்ணால் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த ப்ரைஸு. பட் நம்ம இப்போ கரண்ட்லி வந்து நம்ம சிஎம்டி அப்ரூவல் வாங்கி ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம். சைட்டில் மேக்ஸிமம் 30 அடி ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல அகலமான ரோடு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா வழக்கம் போல் வந்து நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸில் மார்க்கெட் ப்ரைஸோட 20% கம்மியாக தான் நம்ம சேல் பண்ணுவோம். இங்கேயும் அதே தான் நம்ம பண்ணுறோம். 6000 ருபீஸ் போகிற இடத்துல 5200 ருபீஸ்ன்றது நம்மளோட ப்ரைஸ் கொடுத்துட்டு 5200 ருபீஸ்ங்க. அது சென்னை சிட்டிக்குள்ள திருவேற்காடுல. ஆமாம். அதுவும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 10 பிளாட்ஸ் தான் நம்ம கிட்ட இந்த இதில் வந்து அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம இந்த நின்றுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோடு, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோடு. இந்த 30 ஃபீட் ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் 2க்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, அந்த கேட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 45 பிளாட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள். இப்போ இந்த ஒரு மார்ச்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அது ஆல்மோஸ்ட் வந்து அப்ரூவல் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ ப்ராபப்ளி பிப்ரவரி எண்ட் இல்லை மார்ச்ல வந்துடும். ஸோ மார்ச் ஏப்ரல்ல அது நம்ம லான்ச் பண்ணிடுவோம். டெஃபினட்டா அதோட லான்ச்சிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5600 மேலே தான் இருக்குமே ஒழிய அதோட கம்மியாக இருக்காது. ஏன்னா அது கரண்ட் ஃபேஸ் 2 போட்டாலே வந்து ஃபேஸ் 1ஓட கண்டிப்பாக கூட இருக்கும். அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த 30 ஃபீட் ரோடோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. ஏன்னா அது வந்து ஒரு 2 ஏக்கர்ஸ்க்குள்ளதான்றதுனால இதில் மேக்ஸிமம் இந்த ரோடு இப்போலாம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு அதிகமாக இருக்கும், அதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற 10 பிளாட்டுமே மெயினாக வந்து 30 அடி ரோட்லேயே நிறைய பிளாட்ஸ் ஒரு 7 பிளாட்டு கிட்ட 30 ஃபீட் ரோட்லேயே அவைலபிள் இருக்கு. ஸோ அதே மாதிரி மினிமம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு பிளாட் அவைலபிலிட்டி இருக்கு. எல்லா ஃபேஸிங்லையுமே அவைலபிள் இருக்கு ஆஸ் ஆஃப் நவ். இப்போ ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா அந்த 10 பிளாட்டுமே எல்லா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்த்லேயும் இருக்கு, சவுத்லேயும் இருக்கு, வெஸ்ட்லேயும் இருக்கு, ஈஸ்ட்லேயும் இருக்கு. எது வேணுமோ அவங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்தாங்கன்னா. ஸோ இன்னொன்று வந்து நம்ம இந்த மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக தான் நம்ம பண்ணுறோம். 5000 ருபீஸ்ன்றது நம்மளோட ப்ரைஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ 5200 வந்து கம்மி, அதுலேயும் வந்து 200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி 5000 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நியர்பை வந்து என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்ஸுமே இங்கே சிபிஎஸ்சிலேருந்து ஐசி சிலபஸ்லேருந்து மெட்ரிக்லேருந்து எல்லா சிலபஸ் ஸ்கூல்ஸ் இருக்கிறதும் இங்கே பக்கத்தில் இருக்கு உங்களுக்கு. அண்ட் மெயினாக சொல்ல போனால் வேலம்மாள் கேம்பஸ் வந்து 4 கேம்பஸ் வந்து நம்ம சைட்டை சுற்றி இருக்கு உங்களுக்கு. முகப்பேர் போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு ஐனம்பாக்கம் சைடு போனீங்கன்னா அங்கேயும் வேலம்மாள் இருக்கு. அண்ட் தென் இந்த சைடு நீங்க நம்ம ஐயப்பன்தாங்கல் சைடு போனீங்கன்னா அங்கேயும் வேலம்மாள் இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சவிதாவோட ஸ்கூல் இருக்கு. இது மாதிரி சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு, ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இது மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இது வந்து என்னன்னா ப்ராப்பர் சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால நீங்க இங்க இருந்து எந்த ஏரியா வேணாலும் நீங்க 360 டிகிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து நீங்க ஆவடி வேலம்மாள் ரொம்ப நியர்பை, பருத்திப்பட்டு வேலம்மாளுக்கு நீங்க ஈஸியா போய்க்கலாம். பூந்தமல்லியும் நீங்க ஏசிஎஸ் காலேஜ்ல இருந்து எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இது எல்லாமே ஈஸியா நியர்பை கூட 2 மெடிக்கல் காலேஜ். ஆமா, பக்கத்துலயே 2 மெடிக்கல் காலேஜ் இருக்கு உங்களுக்கு. இது என்னன்னா நீங்க இன்னைக்கு பருத்திப்பட்டு போகணும்னாலும் நம்ம சைட்ல இருந்து வெளியில போயிட்டு ரைட் கட் பண்ணீங்கன்னா பருத்திப்பட்டு ஆவடி அப்படி போயிடலாம். அண்ட் தென் நீங்க முகப்பேர் போகணும்னா ஐனம்பாக்கம் வழியா முகப்பேர் கனெக்ட் பண்ணி அப்படியே அண்ணா நகர் போயிடலாம். கோயம்பேடு போகணும்னா நீங்க கோயில் தாண்டி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கோயம்பேடு போயிடலாம், ரைட் திரும்பினீங்கன்னா பூந்தமல்லி போயிடலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் சென்டர்ல இங்க இருக்கு. இன்னைக்கு நீங்க பிரைஸ் வைஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆவடி பருத்திப்பட்டுலயே நீங்க 5500 6000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. மினிமம் 5000 ரூபாய் 4800 கம்மி சைட் அங்க கிடையாது. நம்ம அதுக்கெல்லாம் முன்னாடியே ப்ராப்பர் சிட்டிக்குள்ளே டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வீடு இருக்கு. நீங்க போன தாட்டி ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போர் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வீடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இங்க ரொம்ப ஹாப்பனிங்கா இருக்கிற இடம் இது. அதனால நீங்க இமீடியட்டா வீடு கட்டி வரதுக்கும் நல்லா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க போரூர்ல இருந்து உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல், அதாவது நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு நசரத்பேட்டை வரைக்கும் மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க பொங்கல்ல இருந்து. ஸோ ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஐயப்பந்தாங்கல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே திருவேற்காடுக்கு ஆப்போசிட்ல தான். ஸோ அது ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 8500 போகும்போது அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா
ஆட்டோமேட்டிக்காக ஓவர்ஃப்ளோ க்ரௌட் வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ அதனால இந்த லைன்லேயும் மெட்ரோவில் வரும். ஆமாம், டெஃபினட்டாக இங்கேயும் வந்து வரும். ஸோ இங்கே பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா திருவேற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து எல்லா ஏரியாலேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது. பஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் தாம்பரம்லேருந்து வந்தாலும் சரி, பூந்தமல்லியிலேருந்து வந்தாலும் சரி, சென்னையிலேருந்து, பாரிஸ்லேருந்து, எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து டேரக்ட் பஸ் இருக்குது. நம்ம சைட்லேருந்து 1 கிலோமீட்டரில் அந்த பெரிய பஸ் டிப்போவே இருக்குது உங்களுக்கு. திருவேற்காடு பஸ் டிப்போ நியர்பை பஸ் இந்த ரூட்டில் ஒரு 700 மீட்டர்ஸில் நீங்கள் பஸ் ரெகுலர் பஸ் எல்லாமே பஸ் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே நடந்து போயிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி பஸ் டிப்போக்கு போயிட்டு அங்கே எங்கே வேணாலும் போய்க்கலாம் நீங்கள். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐயப்பந்தாங்கல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதுக்கு பேரல் ஆப்போசிட்டில் தான் திருவேற்காடு. ஸோ ஒன்ஸ் அங்கே திருவேற்காடோட ப்ரைஸும் கடகடன் இன்க்ரீஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பர். என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தேடிட்டிங்கன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்குது. நம்மக்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசேல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் ரீசேல் பண்ணும்போது அந்த ரீசேலுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். அன்னைக்கு டைமில் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போதோ அந்த ப்ரைஸ் வரைக்கும் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் சூப்பர் சேல் பண்ணி கொடுப்போம். இல்லை நீங்கள் வந்து அதில் வீடு கட்டணும்னு நீங்கள் பண்ணுன்னா கூட நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ் நீங்கள் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட வீடு. இல்லை நீங்கள் எனக்கு வீடு கட்டி கொடுக்கறதுனால ஓகே, இல்லை நாங்கள் அதில் வீடு கட்டி நாங்கள் சேல் பண்ணுறதுனால உங்களோட லேண்டில் நாங்கள் வீடு கட்டி சேல் பண்ணியும் நாங்கள் இது பண்ணி கொடுத்துருவோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு நாங்கள் இப்போவே கம்மி ப்ரைஸ் கொடுக்குறோம். நீங்கள் வாங்கும் போதே அப்ரிசியேஷனோட வாங்குறீங்க. வாங்கி அந்த 1 இயர்ல வந்து ரீசேல் பண்ணணும்னாலும் டெஃபினட்டாக அது நம்ம ரீசேல் பண்ணி கொடுத்துட்றோம். வித்தின் 3 to 4 months ஆஃப் டைம் ஸ்பேனில் நீங்கள் நம்ம இந்த ஃபேஸ் 2 லான்ச் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 500 ரூபா டிஃபரன்ஸில் தான் நம்ம லான்ச்சும் பண்ணுறப்ப இன்னமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சரி, இல்லை ரெடியாக வீடு கட்டி குடி போகணும்னா சரி, உங்கள் இந்த சைட் வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால நான் சொல்ல தேவையில்ல. ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு நியர்பை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நியர்பை வந்து அக்சஸ் இருக்குது. கனெக்டிவிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஆன் ஹைவே பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம சிட்டிக்குள்ளே, சென்னை சிட்டிக்குள்ளே சரி, அவுட்டருக்கும் சரி கனெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான இடத்துல நம்ம சைட் இருக்குது. ஸோ இங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோடு உங்களுக்கு பக்கம், அப்படியே வந்து அந்த சைட்லேருந்து நீங்கள் எல்லா சைடு பெங்களூர் போகிறதும் சரி, இல்லை ஜிஎஸ்டி கனெக்ட் பண்ணுறதுக்காக சரி, எல்லாத்துக்குமே வந்து டிராஃபிக் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த சைடு வந்து கம்மியாக இருக்கும். இன்னைக்கு ரேரா எல்லாமே யாராலையும் லேஅவுட் போட முடியாது. ரேரான்றது மேண்டட்ரி. ஸோ அதனால எனி அப்ரூவல் பிஃபோர் 2018க்கு முன்னாடி இருந்தது வந்து ரேரா இல்லாமல் இருக்கும். ஆஃப்டர் 2018க்கு அப்புறம் கம்பல்சரி வந்து ரேரான்றது தேவை. ஓகே. சிஎம்டிஏ ரேரா ரெண்டுமே இருக்குனாலே வந்து அவங்க எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அப்ரூவல். இல்லை, அது மட்டும் கிடையாது. இப்போ சிஎம்டிஏ டிடிசிபின்ற அவங்களோட வேலை என்னன்னா, அவங்க ஒன்லி லேண்டோட சில செக்லிஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இது இவ்வளோ மீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற செக்லிஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க. அதை மட்டும் தான் செக் பண்ணுவாங்களே ஒழிய சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா லீகல் வந்து அவங்க ப்ராப்பராக செக் கூட பண்ண மாட்டாங்க. அதனால நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி சிஎம்டிஏ இருக்கு, டிடிசிபி இருக்குன்றது மட்டும் பிலீவ் பண்ணி நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டைட்டில் கிளியரா இருக்கான்றது பார்க்கணும். இப்போ நீங்க இருக்கீங்க, இப்போ நீங்க வந்து உங்களோட தாத்தா அந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா உங்க அப்பாவுக்கு அடுத்தது நீங்க வாரிசு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு சேல் பண்றீங்கன்னா உங்க தாத்தா யார்கிட்ட இருந்து வாங்கினாரு. ஸோ இதெல்லாம் நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு 100 வருஷத்துக்கு பேக் எண்ட்ல போய் நான் கம்ப்ளீட்டா ட்ராக் ரெக்கார்ட் செக் பண்ணி வரும்போது தான் நம்மளால அது கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டின்றது சொல்ல முடியும். இன்னைக்கு ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் பாக்குறதுன்னா ஒரு 30-40 வருஷம் தான் பாக்குறாங்க. நம்ம 100 இயர்ஸ் லீகல் பார்ப்போம், 1910ல இருந்து லீகல் பார்ப்போம், ப்ராப்பரா பேப்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா 1950ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லா சைட்டுக்குமே ப்ரொவைட் பண்றோம். எங்க இன்டர்னலுக்காக நாங்க 1910ல இருந்தே நாங்க எல்லா கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து லீகல் செக் பண்ணி தான் 2-3 லாயர்ஸ் வச்சு செக் பண்ணிட்டு ஃபைனலா நானும் பர்சனலா லீகல் பார்ப்பேன். நானும் ஃபைனலா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுப்போம். ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை மார்க்கெட் பண்ண வருவோம். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒன்லி பிகாஸ் ஆஃப் சிஎம்டிஏ டிடிசிபி இருக்குன்றதுனால மட்டும் அது டைட்டில் கிளியரா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது சில இடங்கள்ல சில விஷயங்கள் தப்பா கூட இருக்கலாம். ஆனா வாங்குற நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எப்பவுமே 1க்கு 2 வாட்டி ஒரு நல்ல, இன்னைக்கு லீகல் பார்க்கறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. மினிமம் 3000 rupees இருந்தா போதும் லீகல் பார்த்துடலாம். நம்ம ஒரு மினிமம் ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது, நான் சொல்றது சின்ன வேல்யூல பார்க்கும் போதே நம்ம அதை பார்த்துக்கும் போது, பெரிய ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது தாராளமா நம்ம சைட்லயும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறது அட்வைசபிள். அது வந்து என்னோட வாங்குறாங்க இல்லை நம்ம சைட்ல இருந்து எப்பவுமே ஒரு அட்வைஸ் கொடுப்போம். அது இது வந்து ஒரு பாயிண்டா அவங்க எடுத்துக்கலாம். சூப்பர். ஸோ அப்படியே இந்த சைடு பாருங்க சார், நிறைய வீடுகள் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த வீடுகள்லாம் வந்துச்சுனாலே வந்து இவங்க எல்லாமே டாக்குமெண்ட்லாம் அப்படியே செக் பண்ணிருப்பாங்க. செக் பண்ணிட்டு தான் லேண்ட் வாங்கியிருப்பாங்க, வீடும் கட்டியிருப்பாங்க. வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுல வந்து சில வீடுகள் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம், சில வீடுகள் அவங்களே கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பில்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்குள்ளர பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இடமும் அவங்க தான் கொடுப்பாங்க, வீடும் அவங்க தான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க. நம்ம கஸ்டமர்ஸ்லாம் டிமாண்ட் பண்றதே கிடையாது. நாங்க கட்டின வீடை காட்டுவோம், அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுன்னா என்னோட ப்ரொஃபைல்
ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் டீம் இருக்காங்க, எனக்கு இன்ஜினியர் இருக்காங்க. அவங்கள வச்சு தான் நம்ம எல்லாமே பிளான்லேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பேஸ்மெண்ட் பிளான்லேருந்து டில் கிரகப்பிரவேசம் வரைக்கும் உங்களுக்கு எண்ட் டு எண்ட் சப்போர்ட் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கே பர்டிகுலராக ஒரு மேஸ்திரி இருக்கார், இன்ஜினியர் இருக்காருன்னா நீங்கள் தாராளமாக கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். அதுக்கு நாங்கள் எதை சப்போர்ட் பண்ணாலும் தாராளமாக பண்ணுவோம். ஸோ அதனால அந்த ப்ராப்ளம்லாம் நம்ம கிட்ட இருக்காது. ஸோ அதனால இப்போ இங்கே கட்டியிருக்க வீடியோ அவங்க செக் பண்ணிட்டு நம்ம கிட்ட வீடா வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை வெறும் லேண்டு மட்டும் வாங்கினாலும் அவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேருந்து நேஷனலைஸ் பேங்க்லேருந்து பிரைவேட் பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸ்லையும் எனக்கு ப்ரீ அப்ரூவ்டே இருக்கு. ஸோ என்டையர் ப்ராஜெக்ட்டுமே வந்து கம்ப்ளீட்டாக அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட் தான். தாராளமாக அவங்க வந்து பேங்க் லோன் சப்போர்ட்டோட அப் டு 85% 90% கூட வாங்கி நம்ம கொடுத்துடலாம். அண்ட் புக்கிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10,000 rupees கொடுத்தா போதும். கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். என்டையர் லே அவுட்டுக்குமே அவங்க லீகல் ப்ராசஸ் செக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு அவங்க லீகல் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நம்மளோட சைட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ லேண்ட் வாங்குறப்ப இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படும்? இல்லை அது டிபெண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் ப்ரோ. இப்போ நீங்கள் சில பேருக்கு வந்து 50% லோன் கிடைக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 70 கிடைக்கும், 80 கிடைக்கும். இப்போ பேசிக்காக நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தான் பிளாட் இருக்கு. ஸோ 1050 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் இன்னைக்கு நம்ம பட்ஜெட் நம்ம சொல்லியிருக்கிறது வந்து 4,900 rupees அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் கால்குலேஷன் ஒரு 55 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 55 lakhsக்கு நமக்கு கையில் ஒரு 5 lakhs இருந்தால் பேலன்ஸ் 50 lakhs நம்ம லோன் போடணும் அப்படின்னா நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 70,000 to 80,000 சேலரி இருந்தால் மட்டும்தான் அது நம்மளால பண்ண முடியும். இல்லை உங்ககிட்ட 50% பேமெண்ட் இருக்கு, பேலன்ஸ் 50% லோன் போட்டால் போதும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 50,000 ரூபா சேலரி இருந்தாலே சஃபிஷியண்டாக இருக்கும். அது நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் வந்து கால் பண்ணுறப்ப அது நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எனி டவுட் ஏதாவதுனா கூட நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு சிம்பிளாக வாட்ஸ்அப் பண்ணாலே இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் அனுப்பிச்சிடுவேன். ஒன்ஸ் அவங்க சைட்டுக்கு வந்து பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகி புக்கிங் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் என்னோட டீம் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு பேக் எண்டில் இருந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், லோன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர். ஸோ பிரதர் வந்து கிளியராக வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே அவங்களோட நம்பர் தான் வந்து ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. உடனே கால் பண்ணுங்க, சைட் விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக லேண்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வர வழி ஃபுல்லாகவே வீடு கட்டிருக்கு, சைட்லேயும் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி வீடுகளும் வந்துருச்சு. உடனே வீடு கட்டி நீங்கள் குடி வரது மட்டும்தான் உங்கள் வேலை. ஸோ உடனே ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணி உங்கள் சைட் விசிட்டை இன்றைக்கே புக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.